வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, யோசனை என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்மளுடைய கர்மா நீங்கணும். எல்லாருடைய எதிர்பார்ப்பு நாம் நல்ல நிலைமையில் வரணும், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிடணும், இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன விதைத்திருக்கோ, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அது முழுமையாக நமக்கு அடையணுன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அப்போது ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய கர்மா நாம் வாழும்போதே சரிப்படுத்திக்கிறது. அதுக்கு இந்த பிரபஞ்சம் வருடத்தில் 4 முறை சந்தர்ப்பம் கொடுக்குது. ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம், மாலை பட்சம், தை அமாவாசை, இந்த மாதிரி ஒரு 4 முறை இந்த பிரபஞ்சம் நமக்கான தவறுகளை திருத்திக்கிறதுக்கு, நம்மளுடைய கர்மாவை போக்கிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் வருடத்தில் 4 முறை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது. அப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இன்றைக்கி அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய செயலால் நம்மளுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும். பொதுவாக நம்மளுடைய கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். ஆனால் வாழ்ந்து முடிச்சுட்டு போன கடவுள்கள், நம்மளை உருவாக்கிய கடவுள்கள் நம்மளுடைய முன்னோர்கள், நம் தாய் தந்தை, தாத்தா பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள், வாழ்ந்த தெய்வங்கள், நம்மளோட வாழ்ந்த தெய்வங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு வாழ்ந்த தெய்வங்கள். அந்த தெய்வங்களை வழிபடுறதன் மூலமாக 100% சொல்கிறேனுங்க, உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ரெண்டுமே மாற்றங்கள் வரும். வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். சங்கடங்கள்லேருந்து சந்தோஷப்படலாம். பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் 4 முறை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்த்துட்டு போவாங்களாம். நாம் எப்படி சுகமாக இருக்கிறோமோ, இல்லை சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, சந்தோஷமாக இருக்கிறோமோ, சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நரகத்தில் அல்லது சொர்க்கத்தில் ஒரு சில சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நம்ம முன்னோர்கள் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இறைவனிடம் வாதாடி பர்மிஷன் கேட்டு நம்மளை பார்த்துட்டு போவாங்க. பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை பார்த்துட்டு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். சுகமாக இருக்காங்களா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு கடவுளுக்கு நெருக்கமாக இருந்து கடவுள்கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்மளை பார்த்துட்டு போவாங்கன்றது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி ஒரு நாளில் அவங்கள எப்படி நம்ம வரவேற்கிறது, அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாங்கக்கூடியதுன்றது தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அது போக இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செய்யக்கூடாதுன்ற விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதுன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. முதல்ல அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நான் அரிசி மாவில் கோலம் போடுறேனுங்க, இல்லை கோலம் மாவில் கோலம் போடுறேனுங்க, சாக்பீஸில் கோலம் போடுறேனுங்க. 100% ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாது. முதல் விஷயம். 2வது, தாய் தகப்பன் இருக்கிறவங்க தலை குளிக்கக்கூடாது. தாய் தகப்பன் இருக்கிறவங்க நிச்சயமாக தலை குளிக்கக்கூடாது. இல்லை சார், தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, தகப்பன் இல்லை, குளிக்கலாம், தலை குளிக்கலாம். தகப்பன் இருக்கிறாரு, தாய் இல்லை அப்படின்னா தலை குளிக்கலாம். 2 பேர் இருக்கிறாங்கன்னா நிச்சயம் அவங்க தலைக்கு தண்ணி ஊற்றிக்கக்கூடாது. சரி, அது போக பெண்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு முதல் வேலையாக குளிக்கணும். பெண்களுக்கு தலை குளிக்கிறது, தலை குளிக்காமல் இருக்கிறது கணக்கு இல்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேனுங்க. வர்க்கம் அப்படின்றது ஆண்களை தான் சேரும். அப்போ பெண்கள் 100% தலைக்கு குளிச்சுக்கிட்டு, அதன் பிறகு முடிஞ்ச அளவுக்கு அவங்க முடியை நம்ம அப்படியே, அதாவது நம்ம ஒன்று பின்னிக்கிடணும், இல்லைன்னா முடியை கட்டிக்கிடணும், அப்படியே விரிச்ச தலையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு. அவங்க குளித்த பிறகு தான் சமையல் அறைக்கு போகணும். அதுபோக
அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடை நைட்டி போட்டுக்கிட்டு நம்ம சமைக்கிறதோ, சாமி கும்பிட்றதோ, விளக்கேற்றுறதோ இந்த ஒரு நாளில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரியமான உடை என்ன? பாரம்பரியமான உடை இல்லைனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி கூட உடை அணிஞ்சிக்கலாமே தவிர நைட்டி போட்டுக்கக்கூடாது. நீங்கள் சுடிதார் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை சார் நான் சேரீயாக கட்டிக்கிறேனுங்க பாரம்பரியமான உடை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போது ஒரு புடவை கட்டிக்கிட்டு மற்ற வேலைகளெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் இருந்து நம்ம படைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ நம்மளுடைய மூதாதேவிகளுக்கு நம்ம படையல் போடுறோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நமக்கு பிடிக்குன்றது அப்புறங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற விவரம் நமக்கு தெரியும். தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிடலனாலும் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்ற விவரம் தெரியும். அதுபோக மாட்டுப்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகள், அதாவது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மருமகளாக இருக்கலாம், அடுத்த வீட்டில் பிறந்து நம்ம வீட்டில் வாழ வந்திருக்கிற பெண், அவங்களுடைய தந்தையை வச்சு கூட நம்ம வீட்டில் வழிபடலாம், தப்பில்லை. அதாவது மாமனார் போட்டோ, மாமியார் போட்டோ, அப்பா போட்டோ, அம்மா போட்டோ, இறந்தவங்கள் யாரோ நம்மளுடைய முன்னோர்கள், நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கக்கூடாதுங்க. ஒரே இடத்துல பொதுவாக இதில் ஒத்தப்படியாக நம்ம இலை போடக்கூடாது. ஒரு இலை போடக்கூடாதுங்க. 2 இலை போடுறீங்களோ ஒத்தப்படியான அதுக்கு 3 ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா 3 இலை கம்பல்சரி போட்டுக்கிடணும். சரிங்களா? அதாவது ஜோசிகர் ஒத்த இலையாக போடக்கூடாது அப்படின்னா ஒத்தப்படியாக வரக்கூடாதுன்றதுனால 3 ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் 2 இலை வச்சிங்கன்னா சரியாக இருக்காது. எத்தனை ஃபோட்டோவோ அத்தனை ஃபோட்டோ. ஒரே ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 இலை கம்பல்சரி வச்சுக்கிடணும், ஒரு இலை மட்டும் வைக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு பிரியமான ஒரு எப்படி சொல்கிறது உணவு என்னவோ அந்த மாதிரி ஒரு உணவு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் செய்ய பாருங்கள். நான் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரலாமா சார்? கடை தேங்காய் வாங்கி வழிப்பிள்ளையாருக்கு உடன்றது மற்ற விஷயத்தில் ஒத்து வருங்க. நம்மளுடைய கர்மாவை போக்கிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களுடைய வழிமுறைக்கு அது ஒத்து வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான உணவில் திருப்திப்படுத்துறதுக்கான வழியை நம்ம பார்த்துக்கிட்டனே தவிர, நான் கடையில் போயிட்டு மைசூர் பாக்கெட் வாங்குறேனுங்க, இல்லை போண்டா வாங்குறேனுங்க, பஜ்ஜி வாங்குறேனுங்க, இந்த மாதிரி தயவு செய்து வேண்டாம். உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கணுங்க. அதில் முழுக்க உங்களுடைய உழைப்பு இருக்கணும். நான் கீரை கடையிறேனுங்க, இல்லை ஒரு பாயாசம் வைக்கிறேனுங்க, வடை சொல்கிறேனுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீங்கள் முழு மனசோட நீங்கள் உணவு தயார் செய்துட்டு வாழை தலவாழை இலை, அப்படி தலவாழை இலையில் நீங்கள் படையல் போட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்சது எல்லா விஷயமும் 1-2 நீங்கள் கடையில் வாங்கிக்கலாங்க, தப்பு இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்மளால் செஞ்சுக்கிட முடியாது இல்லைங்களா? அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம கடையில், அதாவது நம்ம செஞ்சுக்கிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் 1-2 நீங்கள் கடையில் வாங்குறதுல தப்பு இல்லைங்க. அதன் பிறகு நீங்கள் படையல் போட்டுட்டு முக்கியமாக வஸ்திரம், இது கண்டிப்பாக தேவை, அவசியமானது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பேருக்கு நம்ம கையால் வஸ்திரம் எடுத்து கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்காது. நம்ம தாத்தா பாட்டிக்கு நாம் எங்கள் துணிமணி எடுத்து கொடுத்துருப்போம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்பாவுக்கு ஒரு பிள்ளை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா ஒரு 5 வயசு இருக்கும்போது 10 வயசு இருக்கும்போது அப்பா தவறி இருப்பார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய தந்தைக்கே செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படின்னும் போது தாத்தா பாட்டி செஞ்சுருப்பாங்களான்றது சாத்தியம் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திரம் வச்சு தான் நீங்கள் படையல் போடணும். இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு வஸ்திரம், ஆணாக இருந்தால் வேட்டி சட்டை, பெண்ணாக இருந்தால் புடவை ஜாக்கெட், வஸ்திரம் கம்பல்சரி வைக்கணுங்க. நீங்கள் வஸ்திரம் வச்சுட்டு நீங்கள் படையல் போட்டு படைச்சி காகத்துக்கு சாதம் வைக்கணுங்க. கம்பல்சரி காகத்துக்கு சாதம் வைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்னா, காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா அது சாப்பிட்டுடும் அப்படின்ட்டு நம்ம வந்துடுவோம். அப்படி இல்லாமல் காகத்துக்கு சாதம் வச்சு பக்கத்துலேயே தண்ணி, கம்பல்சரி மொட்டை மாடியில் வைக்கிறீங்கன்னா தண்ணி வைங்க. வெறும் சாப்பாடு மட்டும் தயவு செய்து வச்சுக்கிட வேண்டாம், தண்ணி வைங்க. இந்த ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு காகம் வருதான்றது பார்த்துட்டு வாங்க.
இது இன்றைக்கி சிட்டியில் இருக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். கிராமப்புறத்தில் இருக்கிற நண்பர்கள் காகத்துக்கு சாதம் வைக்கிறத விட இன்னும் சிறப்பானது என்ன அப்படின்னா, வீட்டில் படைத்த அந்த உணவை, முன்னோர்களுக்கு படைத்த உணவை ஒரு அந்த உணவு அப்படியே அந்த வாழையிலேருந்து அப்படியே ஒரு தாம்பலத்தில் மாற்றிக்கிட்டு மேலே ஒரு இலையை மூடி அவங்களுடைய சமாதி இருக்கும். பொதுவாக கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம டவுனில் இருக்கிற மாதிரி 6 மாதத்தில் 1 வருஷத்தில் அந்த இடம் காலி பண்ணுறதோ இல்லை அந்த இடத்துல இன்னொருத்தர் புதைக்கிறதோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கிராமப்புறத்தில் பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் ஆனாலும் சரிங்க, அப்படியே கம்பீரமாக ஒரு சமாதி கட்டி பிரமாதமாக அவங்க செய்திருப்பாங்க. அப்பேற்பட்ட சமாதிக்கு கொண்டு போய் அந்த வாழை இலை படைகள் போட்டு அந்த இடத்துல ஒரு செப்பு, மண் செப்பு, அந்த இடத்துல தண்ணி, அந்த மண் செப்பில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அகல் விளக்கு, நெய் தான் போட்டு விளக்கு ஏற்றணும். வீட்டில் படிக்கும்போது கூட நெய் தான், நல்லெண்ணெய் தான் போட்டு விளக்கு ஏற்றணுமே தவிர தேங்காய் எண்ணெயோ நெய்யோ பயன்படுத்தக்கூடாது. இந்த நெய்யின்ற வார்த்தை தவறி வந்துருச்சிங்க. நெய் போட்டு 100% விளக்கேற்றக்கூடாது. அதுபோக நான் காமாட்சி அம்மன் விளக்கேற்றுறேனுங்க, காமாட்சி அம்மன் விளக்கில் இல்லை குத்து விளக்கில் விளக்கேற்றுறேனுங்க, அப்படி செய்யக்கூடாது. இறந்தவங்களுக்கு படைக்கும் பொழுது மண் விளக்கு தான் சிறப்பானது. வீட்டில் நம்ம படைக்கும் போதும் மண் விளக்கு தான் வச்சுக்கிடணும். அதே மாதிரி சமாதியில் போய் படைக்கும் போதும் மண் விளக்கு தான் நம்ம வச்சுக்கணும். சமாதியில் படைக்க போகிறதில்ல, இங்கே படைத்த பொருட்கள் உணவு கொண்டு போய் சமாதியில் வச்சு நீங்கள் வணங்கிட்டு வரீங்க, சரிங்களா? கிராமப்புறத்தில் இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் வீட்லேயே படைச்சி காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அந்த உணவு நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர பிரதி ஆளுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு படையல் போடுறோம், இந்த மாதிரி நம்ம படைக்கிறோம் அப்படின்னா அது கடவுளுக்கு படைத்தாலும் சரிங்க, இறந்தவங்களுக்கு படைத்தாலும் சரிங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுவோம், உணவு அளிப்போம். இது நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய பண்பாடு. ஆனால் இந்த ஆடி அமாவாசையில் படைக்கக்கூடிய உணவை உங்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, உங்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படையல் போட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு பகல் ஒரு மணிக்கு மேலே வேணும்னா கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அப்படி செஞ்சுக்கிடலாம். அப்படி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டது முழுமையாக நீங்கள் சாப்பிடணுமே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுபோக உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் வஸ்திரம் வச்சு நீங்கள் படைக்கிறீங்க இல்லையா, அந்த வஸ்திரம் வச்சு படைக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை நீங்கள் தான் அணியணும். எங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கிடலாமா, மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய தாய்க்கு நீங்கள் படைக்கிறீங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த புடவையை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். அது உங்களுடைய அம்மாவே உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பிராப்தம் இருக்கும். உங்களுடைய தந்தைக்கு வேட்டி சட்டை எடுத்து வைக்கிறீங்க, படைக்கிறீங்க, அந்த வேட்டி சட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கறது உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்காது, உங்களுடைய தந்தையுடைய ஆசீர்வாதம் இருக்காது, பார்த்துக்கிடுங்க. அந்த துணியை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் அப்பாவே உங்களுடைய தந்தையே உங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு பிராப்தம் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆத்மா நினைக்கும். கடவுளுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம், தயவு செய்து அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தெய்வங்களான நம்மளுடைய முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுபோக இல்லை சார் வீட்டில் என்னால் படையல் போட முடியாது, அந்தளவுக்கு வசதி பத்தாது அப்படின்னா அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்குதுங்க. ஒரு 5 பேருக்கு இதில் நீங்கள் தர்மம் பண்ணுறதை விட தானம் பண்ணணும் இந்த நாளில். சார் தர்மம் வேறு தானம் வேறையா சார்னா 100% தர்மம் வேறு தானம் வேறு. தர்மம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம செய்கிறது. நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு நாம் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, அவங்களுடைய அத்தியாவசியமான ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதோ, இது தர்மம். யாருக்காவது தர்மம் பண்ணலாமே அப்படின்றது. தானம் அப்படின்றது அப்படி கிடையாது, நமக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம செய்கிறது. முன்பண் தெரியாது, இதுக்கு முன்னுக்கு அவங்கள நம்ம பார்த்ததில்லை,
அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற உணவாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு தானம். அப்போ ஆடி அமாவாசையில் நீங்கள் தர்மம் பண்ணுறதை விட தானம் பண்ணி பாருங்கள். 100% உங்களுடைய கர்மா விலகும். அன்னைக்கு முன்புண் தெரியாதவங்க, முன்னுக்கு பின்னுக்கு இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுங்க. வீட்டில் படைச்சதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனே, அப்போது அவங்களுடைய பசி ஆற்றுங்க. இல்லை, ஒரு 5 முதியோர்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்யுங்க. அதனாலேயும் நம்மளுடைய கர்மா போகும். சார் அப்படியும் இல்லை சார் அப்படின்னா ஒரு 5 பேருக்கு ஒரு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க. ஒரு 5 பேர்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கோங்க. அதுவும் முடியல அப்படின்னா அந்த 5 பேருக்கு அவங்களுடைய தேவைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட செய்யுங்க. இல்லை சார் பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 மரத்துக்கு தண்ணியாவது ஊற்றுங்க. உங்கள் வீட்டு தண்ணி ஒரு 5 மரத்துக்கு கொண்டு போய் தண்ணியாவது ஊற்றுங்க. நம்ம நாட்டில் நம்ம ஊரில் மரத்துக்கா பஞ்சம். 5 மரம், தனித்தனி மரம். அந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில், அதாவது உயிர் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த விருட்சம், அந்த விருட்சத்துக்கு இது என்னுடைய முன்னோர்களாக நினச்சி நான் இந்த தண்ணியை தானமாக பண்ணுறேனுங்க. தண்ணியை நான் படைக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் தாகம் தீர்த்துக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி மனசால் நினச்சி மனசார நீங்கள் 5 விருட்சத்துக்கு, இந்த மரம் சொல்லக்கூடிய விருட்சத்துக்கு தண்ணியாவது ஒரு குடம் தண்ணி, ஒரு குடம் தண்ணி அப்படின்ட்டு ஒரு 5 மரத்துக்கு நீங்கள் தண்ணியாவது வாத்துட்டு வாங்க. இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக 100% உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மா நீங்கும், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுபோக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு பாதை கிடைக்கும். பொதுவாக நம்ம மனசால் எதிர்பார்ப்புகள் அதிகம், ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகள். நம்ம ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க, நடந்து போகிறோம்னா சைக்கிள் மேலே ஆசை வரும், சைக்கிளில் போகிறோம்னா பைக்கு மேலே ஆசை வரும், பைக்கில் போனால் காரு மேலே ஆசை வரும், காரில் போனால் கப்பல் மேலே ஆசை வரும். இது நம்ம மனசால் ஆசை எப்பயுமே பூர்த்தி அடைகிறது இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம போய் சேர்ற வரைக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். கடைசி காலத்தில் எப்படா நமக்கு மோட்சம் கிடைக்கும், எப்படா நமக்கு மரணம் வரும் அப்படின்றது கூட ஆசை தானுங்க. ஆசை எங்கேயுமே நமக்கு பூர்த்தி அடைகிறது இல்லை, கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி வரத்துக்கும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் முக்கியமாக நம்ம முன்னோர்கள் சுகப்படுறதுக்கு. ஏன்னா 2 நாள் நம்ம சாப்பிடல, 3 நாள் சாப்பிட்றோம்னா பசியுடைய அருமை நமக்கு தெரியுது. நம்ம முன்னோர்களுக்கு எப்பங்க நம்ம படையல் போட்டு செஞ்சோம். அப்போது வருடத்தில் ஒரு 4 முறை அவங்க ரொம்ப பசியாக வருவாங்களாம். அந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பசி ஆற்றணும்னு சொல்லுவாங்க. எதுவுமே செய்யாததுனால தான் அவங்களுடைய கோபதாபங்களை அதிகரித்து நீ மேலும் கஷ்டப்பட்டுட்டு இரு அப்படின்ட்டு சபிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதில் வள்ளுவர் காலத்தில் இருந்தே இந்த சர்பரம் பண்ணுறது இருக்குதுங்க. இன்றைக்கும் ஆடி மாதம் இல்லை தை மாதத்தில் நீரோடையில் இருக்கக்கூடிய இடத்துல முன்னோர்களுக்கு அந்த சர்ப்பணம் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. அப்படி வசதி இருக்கிற நண்பர்களும் அப்படி நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இன்றைக்கி நீர்நிலையெல்லாம் அதிகமாக கிடையாதுங்க, சரிங்களா? நம்ம காவேரிக்கு பக்கத்தில் இருந்தால் அது கதை வேறு. நாம் இருக்கிறது ஒரு திருவண்ணாமலையில் இருக்கிறோம், வெள்ளூரில் இருக்கிறோம், இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம்னா நம்ம போகிற நதியெல்லாம் மேக்சிமம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்லேயே இருந்து இப்படி நம்ம வழிபட்டுக்கிடலாம். 100% இதை செய்து பாருங்கள். நம்ம முன்னோர்களுக்கு மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும். அகத்திக்கீரை எதுவுமே கிடையாதியா அப்படின்னா அகத்திக்கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த அகத்திக்கீரையை வாங்கி ஒரு 5 மாடுகளுக்கு கொடுங்க. கோமாதான், மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, கோமாதான் பசு. அந்த கோமாதாவுக்கு ஒரு 5 கோமாதாவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம், இதுவே மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை. இந்த மாதிரி செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 100% உங்களுடைய கர்மாவை நீக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
கடவுள் மனச ரூபம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தருணத்தில் யார் மூலியமாக தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வளர்ச்சி படுத்திக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நான் கடவுள்னு சொல்ல வரல. இது ஒரு 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 இதுவாக நினச்சிக்கிட்டு நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் சரியாகிறதுக்கான ஒரு பாதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க நான் மனசார நம்புறேனுங்க. நீங்களும் மனப்பூர்வமாக மனசார இது செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வளர்ச்சி வரும். வாழ்க வளமுடன்.